சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் முறைகேடுகளை அம்பலப்படுத்தியதால் தன்னை தீ வைத்துக் கொள்ள முயற்சி நடந்ததாக ஏடிஜிபி கல்பனா நாயக் குற்றம் சாட்டிய நிலையில் டிஜிபி அலுவலகமும் தேர்வாணையமும் மறுப்பு தெரிவித்துள்ளது. சென்னை ஐஐடியின் முன்னாள் மாணவியான கல்பனா நாயக் IPS பஞ்சாப், ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் பணிபுரிந்த மூத்த அதிகாரி. தமிழ்நாடு காவல்துறையில் முக்கிய பொறுப்புகளை வகித்து வருகிறார். தற்பொழுது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் கூடுதல் டிஜிபியாக உள்ளார். சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு IGயாக உள்ள மகேந்திரகுமார் ரத்தோட்டின் மனைவியான இவர் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினர் செயலாளராக பணியாற்றி வந்தவர். அப்போது தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைகளுக்கான 750 காவல் துணை ஆய்வாளர்கள் மற்றும் நிலைய அலுவலர் பதவிகளுக்கு 2023ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி தேர்வு நடத்தப்பட்டு முடிவுகள் கடந்த ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதில் சமுதாய அடிப்படையிலான இடஒதுக்கீட்டில் தவறுகள் நடந்துள்ளதாக சிலர் நீதிமன்றத்தை நாடினர். அதைத் தொடர்ந்து குளறுபடிகளை சரி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து பழைய பட்டியலில் இருந்து 41 பேரை நீக்கிவிட்டு புதிதாக 41 பேர் சேர்க்கப்பட்டு திருத்தப்பட்ட பட்டியலை தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டது. இதனிடையே கடந்த ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி சென்னை எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைமையகத்திற்கு ஏடிஜிபி கல்பனா நாயக் செல்வதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு அவரது அறையில் தீ விபத்து ஏற்பட்டது. தேர்வு முறைகேடுகளை தாம் வெளிப்படுத்திய சில நாட்களில் தனது அறையில் தீ விபத்து நடந்தது என்றும் சீருடை பணியாளர் தேர்வாணைய முறைகேடுகளை அம்பலப்படுத்தியதால் கொலை முயற்சியாக இருக்கலாம் என்றும் கல்பனா சந்தேகம் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதியன்று அனுப்பிய புகார் மனுவில் தீ விபத்து ஏற்பட்ட நாளில் திருத்தப்பட்ட பட்டியலை சரிபார்த்து அனுப்ப வேண்டியிருந்ததாகவும், ஆனால் விபத்து நடந்த அடுத்த நாளே தனது ஒப்புதல் இன்றி திருத்தப்பட்ட பட்டியல் வெளியானதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு கல்பனா மாற்றப்பட்ட நிலையில் அவரின் புகார் நேற்று வெளியாகி விஸ்வரூபம் எடுத்தது. ஏடிஜிபி கல்பனா நாயக்கின் குற்றச்சாட்டு குறித்து வெளிப்படைத்தன்மையுடன் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவல்துறை உயரதிகாரிகள் கூட தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக உணரவில்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருந்தார். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் புகார்களுக்கு பதிலளித்துள்ள டிஜிபி அலுவலகம் கல்பனாவின் புகார் கடிதத்தை சென்னை காவல்துறை ஆணையருக்கு அனுப்பி முழுமையான விசாரணை நடத்த கோரப்பட்டதாக தெரிவித்துள்ளது. அதே நாளில் எழும்பூர் F2 காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டதாகவும் பின்னர் வழக்கு சென்னை நகர மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டதாகவும் விளக்கம் தரப்பட்டது. 31 சாட்சியங்கள் அடிப்படையில் மின்கசிவு காரணமாகத்தான் தீ விபத்து ஏற்பட்டது என்றும் கல்பனா நாயக்கின் உயிருக்கு திட்டமிட்டு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டதாக டிஜிபி அலுவலகம் விளக்கம் தந்துள்ளது. இதேபோல் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் தந்துள்ள விளக்கத்தில் 2023ஆம் ஆண்டு மே மாதம் நடந்த காவல் துணை ஆய்வாளர்கள் மற்றும் நிலைய அலுவலர் பதவிகளுக்கான தேர்வில் சில தவறுகள் இருந்ததாகவும் அவை உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி திருத்தப்பட்டு இறுதி பட்டியல் கடந்த அக்டோபர் 3ஆம் தேதி பதிவேற்றம் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. திருத்தப்பட்ட இறுதி பட்டியலை தயாரிக்கும் போது ஏடிஜிபி கல்பனா தந்த பரிந்துரைகளும் கருத்தில் கொள்ளப்பட்டதாக தேர்வாணையம் விளக்கம் தந்துள்ளது. இதனால் அவரது குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.